الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. وبعد நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசித்த அத்தனை உயிர்கிட்டே நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு கடமையான விடயத்தை நீங்கள் செயல்பட வேண்டும். அது என்னதென்றால், உங்களோட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சந்திக்கும் கல்வியுள்ள அனைத்து மദ്രസാக்கள்ல படிச்ச மௌலவிகள் கிட்டே ஒரு கேள்வியா கேளுங்க. இந்த இஸ்னா அஷரியாண்டா யாரு? என்ன இஸ்னா அஷரியாண்டா இவங்க யாரு? கொஞ்சம் தேடி பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா? பார்க்கறதுக்குள்ள கிதாபல் அஷியா வ தஷய்யு ஃபிரகுன் வ தாரீஹ் அல்லாமா அஹ்சான் ஸஹீர் சுருக்கமான கிதாப். விரிவா பார்க்க வேண்டும் மின்ஹாஜ் சுன்னன் நபவியா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரிவான பாகங்கள். இன்னும் தெளிவா பார்க்க வேண்டும் அல் ஃபிஸல் ஃபில் மினல் வன்னி அந்த எக்கச்சக்கமா கிதாபல் உள்ளது. யாரு பார்க்க ஆசைப்படுறானே மௌலவிகள் உலமாக்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய வீட்டில் வரவேற்க கிதாபோட குந்தி வாசிக்கிறது, தேவையான பேஜ்களை ஏண்ட செலவுகளை போட்டோ காப்பி போட்டு கொடுப்பேன். அல்லாஹ்க்காக இதை ஒரு கடமையாக சுமந்துடுவோம். நீங்க சந்திக்கும் மௌலவிகள் உலமாக்கள் என்று சொல்லும், மக்களுக்கு உபதேசம் செய்யும் அனைத்து நஃபரா கேளுங்க. இந்த இஸ்னா அஷரியா என்று யாருன்னு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்களே வாசிக்கட்டும், அவங்களே பார்க்கட்டும், அவங்களோட கண்ணாலே தெரியட்டும், அவங்களோட இதயம் துடிக்குமா இல்லையா என்று எங்களுக்கு விளக்கும். சகோதரரை, இது அவசியம். இந்த மௌனம் ஏன் என்று தான் நான் கேட்கிறேன். ஏன் மக்கள் நடுவுல இதுக்கு ஒரு தெளிவாக பேசுறதுக்கு ஒரு குரல் நாங்கள் காணாமல் கேட்கும். உலகத்துக்கு தெரியாத ராசிய பிரச்சனை வந்தா இது உலகமே பார்க்கிற காட்சி. இந்த நேரத்தில் இந்த படிச்ச முஸ்லிம்களுடைய பங்கு என்ன? மௌனம் செலுத்துறதா? அல்லாஹ்க்கு முன்னால கடமையாக இந்த இதுதான் இஸ்னா அஷரியா நடத்துவேன். எனக்கு இஸ்னா அஷரியா யாரு? ஷியாவுடைய ஏனைய பிரிவுகள் யாரு? ஷியாவுடைய இமாமல் இஸ்னா அஷரியா பற்றி என்ன சொன்னாங்க, எந்த நிலையில அவங்கள வைத்தாங்க என்றது நீ ஷியா உலமாக்கள கருத்து எனக்கு சொல்லு. பேசும் சுன்னி உலமாக்கள கருத்து. இன்னும் கிண்டுவோமா? ஈரானுடைய ஆட்சியாளரான ஹொமைனி முதல் இறக்கின அவன் யாரு? அவன் பேர், குடும்பம் பட்டி தொடரமாக ஆராய்ச்சியாக வெளியே வருது. அவன் யார்? இதெல்லாம் திட்டம் போட்டு உம்மத்துக்கு ஒரு அழிவுக்காக யூதரின் திட்டங்கள். அன்றைக்கு இப்னு சபா, இன்றைக்கு ஹொமைனி. மிட்டரண்டாலை
பிரான்சாலே இறக்கின அந்த யூதர் தான் இந்த ஹொமைனி. சீக் குடும்பத்தாலே எடுத்து வளர்த்தொத்தன் தான் இந்த ஹொமைனி. வரலாறை வாசிக்கும், உண்மைகளை தெரியும், திட்டம் போட்டு உம்மத்துக்கு செய்யறாங்க. சும்மா பை மிஸ்டேக் நடந்ததில்லை. சோதரே, எங்களுக்கு வரலாறும் தெரியா, அகீதாவும் தெரியா, மன்ஹஜும் தெரியா, குர்ஆனும் தெரியா, ஹதீஸும் தெரியா. அன்றாலும் நாங்கள் முஸ்லிம். சரி, பரவாயில்லை, உம்மவாப்பட புள்ளாளாக முஸ்லிமா வாழ்வோமே. அன்றாலும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த மடத்தனத்தோட அழைப்பாளருக்கும் அப்படியா? குர்ஆன் தஃசீரும் தெரியா, அகீதாவும் தெரியா, மன்ஹஜும் தெரியா, ஒன்றும் தெரியா, வரலாறும் தெரியா. இஸ்லாத்துக்காக சேவையா? என்னமா சேவை செய்யறீங்க? இந்த மௌனம் ஏன் எடுத்த நான் கேட்க. நீங்கள் கடமையாக உங்கள் குடும்பங்கள் இருக்கும், உங்களோட தோழர்கள் இருக்கும், உங்களோட சூழல் இருக்கும், நீங்க நெருங்க தூரமாக இருக்கும் கல்வியை சம்பந்தமாயினவங்க கேளுங்க. இஸ்னா ஷரியத்தாரும் கொஞ்சம் நீ திரும்பி பாப்பா, கிதாபலால எடுத்து எனக்கு சொல்லே, கொஞ்சம் திறந்து பாரு. அவன் எந்த கிதாபடி தடமாக என்றால் தான் சொல்லித்தாகும் கிதாபனா. அல்லாம தனி நூல் அதுக்குள்ளது. ஷியவத்த ஷைவல் ஃபிர்க் வத்தாரே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா மின்ஹாஜ் சுன்னபவியா. சரி, நீட்ட கிதாபுகளுக்கு வாசிக்கல சுருக்கமாக்கின தஹபின மின்ஹாஜ் சுன்னா அடைமை உள்ளது. முக்தசராத்து உள்ளது. சகோதரர்களே, இது ஆகின நேரம் அல்லாவை நம்பின வீரர்கள், ரசூலை நேசித்த உயிர்கள் எழுப்பி நிற்கிறீங்க. யாருக்காக? உன்ட இறைச்சானுக்காக, உன்ட நபிக்காக. உன்ட நபி வளர்த்து வச்ச இஸ்லாமிய கொள்கை சுமந்த சஹாபாக்களுக்காக உங்களோட பங்க சம்பந்தமாகும். உங்களோட சமூகத்துல உங்களோட பங்க சம்பந்தமாக்குங்க. இந்த கேள்விகளை கேளுங்கோ. நபர் நபர், வீடு வீடா, ரோடா தேடட்டும். இந்த இஸ்னா அஷரியா யாரு? ஹொமைனி யாரு? இது என்ன வரலாறு? இது என்ன திட்டம்? இது என்ன சூழ்ச்சி? இது எங்க அவன் குறி வைக்கிறான்? எதுக்காக இந்த ஆட்டம் என்றதெல்லாம் இவன் காட்டும் காட்சிகள் எல்லாம் மயக்கம். பின்னால அதுக்கு முழு காமெடி உள்ளது, முழு திட்டம் உள்ளது என்றதை அறிய வேணும். படிங்கோ, வாசிங்கோ. உலமாக்கள் எங்களுக்கு கொள்ளையா படிச்சு தந்த கிதாப் அல்லை. முதல் அல்லாத நம்பிக்கையின் அடையாளத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு உங்களோட குடும்பத்துக்கும் அமைச்சு உங்களோட சமூகத்திலையும் வளர்த்து அடையாளங்காரனையும் விளங்கிக்கோங்கோ. அதில் எதிரியும் தெரிஞ்சுக்கோ. அல்லாவுடைய நேசிப்புல, அல்லாவுடைய வணக்கத்துல எதிரிகள் உள்ளது. சோதர்களே, அந்நியரால காஃபிரால இஸ்லாத்தை அழிக்கலா. அவன் படையாக இறங்கினாலும் அழிக்கலாம். ஏன்? நாங்க மௌத்தாகினாலும் ஷஹீத். இஸ்லாம் அழியாது. எங்களுக்கு பின்னால் இஸ்லாம் தொடரும். இஸ்லாத்தை கோலையாக்கலும், இஸ்லாத்தை மாத்தி அடிக்கலும். யாரால? கிறிஸ்டியன் ஃபாதர் சொன்னா நம்புவானா? முஸ்லிம் சமூகம் இல்லை. யஹூதி பாதிரி சொன்னா நம்புவானா? புத்திஸ்ட் மோங்க் சொன்னா நம்புவானா? ஹிந்து பாதிரி சொன்னா நம்புவானா? இல்ல. எங்கட மௌலி சாப் சொன்னா நம்புவான். செல்லும் பொய் ஹதீஸ்கள், தவறான விளக்கங்கள் சொல்லி சொல்லியே என்னைய ரசூலா கிட்ட இருந்து தூரமாக்க, இஸ்லாத்திலிருந்து தூரமாக்க, கொலையிலிருந்து தூரமாக்க, என்னை கொண்டு பேத்து எதிரியுடைய தோழராக்கி வைக்க, நஞ்ச குடிக்க வைக்க. இது யார் செய்வார்? எங்கட மௌலவியர். இஸ்லாம் பேசும். வஹும் மின் ஜில்தத்தினா யதகல்லமூன பிஅல்சினத்தினா ரசூல் சொன்னாரே. அவங்க எங்கட தோளோட சேர்ந்தவங்க, எங்கட நாவால பேசுவாங்க. இது அஜப்தும் கதிஃபூஃபி. அவனுக்கு நீ பதில் கொடுத்து ஏற்றுக்கொண்டா அவனை கொண்டு போயிட்டு நரகத்தில் இறக்குவான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். அதான் நடக்குது. என்ன தெரியும்? எங்கட மோடி சொல்லிட்டாவே அது அவனோட கடமை. அவனோட தலையில போட்டுட்டு நீ வாழ்ற அந்த கொள்ளையில. சரி, நீ அவனோட தலையில தானே போட்ட, நீ எத்தனை சுமந்து கொண்டு வாழ்ற? நீ நம்புற? முஃப்தி சொல்லிட்டார்,
முஃப்தி சொல்லிட்டு அவனை பொக்கெட்டுக்கு வச்சுடுவேன், எந்த சுமந்து கொண்டு நீ அதை அடைகிற. உனக்கு அல்லாஹ் ரசூல் நேசிப்புக்குரியது என்றால், கடமை என்றால் அல்லாஹ் சொன்னதை எடுத்து வாழு, ரசூல் சொன்னதை எடுத்து வாழு. சோதரர்களே, நாங்க எங்களோட குடும்பங்கள்ல இந்த விழிப்பை உருவாக்குற அவசியம். மௌனமாக இருக்க வேணாம். உங்களோட குடும்பங்கள்ல இந்த கருத்தடை பரவலாக்குங்கோ, கல்விகளுக்கு வாசலை தொடங்கோ, உலமாக்களுடைய தெளிவுகளுக்கு குரல் கொடுக்கிற அத்தனை உலமாக்களோட தெளிவுகளுக்கு உங்களோட காதுகள் அடையிறதுக்கு பாக்கியமாக்கிக்கோங்கோ. ஆம், இந்த வலிக்கேட பேசுற உலமாக்கள் எக்கச்சக்கமா உள்ளது. மற்ற நாட்டுகள்லையும் மற்ற இடங்கள்லையும் அல்லாஹ் பாக்கியமாக்க வேணும். தமிழ் உலகத்திலேயும் இருக்கும். நாங்கள் அறியாததா உள்ளதென்று தான் நாங்கள் என்றோம். இந்த முஸ்லிம்களை உண்மையானவன் இருப்பான், அல்லாவை நம்பினவன் இருப்பான், ரசூலை நேசித்தவன் இருப்பான், சஹாபா நேசித்தவன் இருப்பான், குர்ஆன் எதிரியை வெறுத்தவன் இருப்பான். கல்வி சுமந்தவன்ல அவங்க பேசுவாங்க. தேடி அதில் பரவலாக்கி இஸ்லாமிய உம்மத்தை இந்த நஞ்சிலிருந்து காப்பாற்றுவது எங்க உம்மத்துடைய கடமை. இதை உபதேசமான உங்கள் முன்னாலே வைக்கிறேன். இந்த மௌனம் பரவலாக விட வேணாம். ஊரூரா மௌனம், பள்ளி பள்ளியா மௌனம். ஒரு பேச்சே இல்லை ஈரானை பற்றி, ஒரு பேச்சே இல்லை ஹொமேனியை பற்றி, ஒரு பேச்சே இல்லை இந்த வழிகேடை பற்றி. அவசியமே ஆகல. உலகமே கிழிக்கிறான், உலகமே அழிக்கிறான், மக்களை கெடுக்கிறான், கொள்ளைய எதிர்க்கிறான். அதுக்கு கால சோசியல் மீடியால நீ யார நேசிக்கிற அந்த வாட்ஸும் கேட்கிறான். இத்தனை அளவுக்கு போகுது. எங்கட மக்களுக்கு ஒரு கடமையும் ஆகவில்லை. இவங்க குர்ஆனை மறுத்தவங்க சோதரே. முஸ்தபா உஸ்மானி குர்ஆன் அல்ல என்று சொல்றவன். அவன் குர்ஆன் யாரு? ஹசன் அஸ்கரி தூக்கின் வருவான் கொகையால. பிறக்காத மனுஷன் உலகத்திலே ஒரு கிழமையிலே தூக்கின்னு கொகையில ஓடினது கதை. குர்ஆன் எடுத்து ஓடினான். அவன் வரகாட்டி உலகத்துக்கு குர்ஆனே இல்லை. இது முஸ்தபா உஸ்மான நம்புறான் இல்லை. ரசூலாக்கு கொடுத்த வஹிய நபியா நம்புறான் இல்ல. தவறாக ஜிப்ரீல் அலிக்கு இறக்க வேண்டுமான வஹியை முகமது இறக்கிட்டான் என்று ஆடுறான். அது காரணமாக ரசூலான் அடிச்சோடலோ முன்மாதிரிகளோ என்ன அவசியமும் காண்றான் இல்லை. பொய் வேஷமா ரசூலோட பேர் எடுப்பான், பொய் வேஷமா அல்லான்னு சொன்னால் குரோட்டா யா அலி யா ஹுசைன் தான். யா அல்லாஹ் வராத அந்த வாயால சுஜூத் செஞ்சா அந்த கர்பலா கல்லுல தான் சுஜூத் செய்வான். இன்னல்லாஹ் ஜஅலலியல் அர்த மஸ்ஜித் வ துஹுரான் ரசூல் சொல். அல்லாஹ் எனக்கு பூமியை பள்ளியாம் சுத்தம் வச்சு. அவனுக்கு அவன நாடே தொழுற சுஜூதுக்கு தகுதி இல்லாதவனா அவன நாட்டில் ஒரு கல்லை வச்சுதான் சுஜூத் செய்வான். அவனை நிரூபிக்கான். அவன் சுஜூதுக்கு தகுதி இல்லை, பூமியில சுஜூதுக்கு தகுதி இல்லை, அவனை நிரூபிக்கான். ஒவ்வொரு யுத்தத்துக்கு முன்னால், ஒவ்வொரு முடிக்கு முன்னால் எங்க காத்தல்ல என்ன கபருக்கு முன்னால பேச்சு கேட்குது. அதுக்கு பின்னால துவா கேட்கறது தான் ஹுமைனிட கடமையாக நடந்து கொள்வான் என்று பெருமையாக காட்டுறாங்க. இவங்களோட வணக்கங்கள் இதுதான். இப்படி முஷ்ரிக்கீன்களாக ஷிர்க்குட கொடிய சுமந்தவனாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டினவனாக, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா திட்டினவனாக, அபீ ஹுரைரா இழிவாக்கினவனாக கிதாப் எழுதின. இப்ப பொய் வேஷமா சொல்றான். ஏதோ தவறான தீவிர சில ஷியா இதை சொன்னதுக்காக நாங்க அனைத்து பேரும் அதில் இல்லை என்று பொய் துக்கியா ஃபத்வாக ஹொமைனி வெளியிட்டான் என்ற ஒரு பேச்சு வருது. கத்தாப் தஜ்ஜால் கிதாபை எழுதி போட்டான். விலாயத்துல்லா அந்த கிதாபில் எழுதுகிறான். குனூத்துட துவா என்னது? அல்லாஹும்மில் அனா சனமா குறைஷ். எல்லா குறைஞ்ச 2 சிலைக்கு நீ சாபம் அனுப்பு. யாரு? அபூபக்கர் உமர். இது என்ன தீவிரமான யஹூதி ஷியா எழுதினா ஹொமைனிட கிதாப். ஆயத்துல்லா ஹொமைனி பதிஞ்ச கிதாப். சஹாபாட எதிரியர் ஊசிட தலைவர் சொல்றான், பூமியில அபூபக்கர் உமர் என்று சொல்றவன் இருக்க வரை எங்கட ஜிஹாத் முடியாது. அவன் ஜிஹாத் தாரோட அபூபக்கர் உமர் சொல்றவனை கொலை செய்யறது தான் அவனுக்கு ஜிஹாத். ஊசி யமன்ல யாரோட யுத்தம் செய்யறான்? அப்துல் ஹாதி முஸ்லிம் ஆட்சியாளரை திரட்டி பரட்டி சுன்னா மக்களை கொலை செய்யறது ஹூசியின் தலை தூக்கினது.
இரவோடு ஓடி வந்து சவுதியிலே அடக்கலம் அடைந்து உதவி கேட்டார். அதுக்கு கிங் சல்மான் முஸ்லிம் படையை சேர்ந்து தாக்கம் செஞ்சு, அந்த ஹூசினி தாக்கம் செஞ்சதுல என்ன, சவுதி அரேபியா யமன் முஸ்லிம்கள் பொம்படிக்கிறான். சவுதி அரேபியா வந்து யமன் முஸ்லிம்கள் பொம்படிக்கிறான். யாருக்கு? ஹூசினுக்கு. இது ஏன் ஹூசினி ஏன் அடிக்கான்? முஸ்லிம்களை கொலை செய்ய வந்த சுட்டி. ஹூசினை யார் உருவாக்கின? அந்த கதை இல்லை. ஈரான் ஆயுதம் கொடுத்து உருவாக்கின முஸ்லிம் நாட்டுக்கு அழிவே இழிவே. 5 லட்சம் முஸ்லிம்களை சிரியால கொலை செய்ய வச்சு யாரு? ஈரான். ISIS வளர்த்து. இன்றைக்கு ஈரான் செய்கிற அத்தனை ஆட்டங்கள் நியாயம். ஏன்? இஸ்ராயலுக்கு அடிக்கிறானே. இஸ்ராயலுக்கு அடிக்கிறான். அவனுக்கு நாட்டை தொட்டப்போ இவ்வளவு காலம் நடந்த முஸ்லிம்களோட அநியாயத்தை பார்த்துக்கொண்டு என்ன செஞ்சான்? காட்சி பார்த்துக்கொண்டு தானே இருந்தான். எப்ப அவன நாட்டை தொட்டோ நாட்டின் பாதுகாப்பு காட்டுறான். அமெரிக்காவை அவனை தொட்டவனும் அடிக்கிறான். இதுக்கு முன்னால அமெரிக்கா இருக்கவில்லையா? இஸ்ரேல் இருக்கவில்லையா? முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கவில்லையா? அந்த நேரம் எங்க இருந்தீங்கம்மா? சேத அநியாயம் செஞ்சான். அவனுக்கு பாதிப்பு இல்லை. ஹூசினை வளர்த்தான், ISIS வளர்த்தான். பஹ்ரைன்ல ஷியா அவனோட படையை போட்டு யுத்தம் போட்டான், குழப்பம் போட்டான். அந்த ஷர்கியால ஷியா இமாம் உருவாக்கி முஸ்லிம்கள மம்லகத் அரபி சவுதியில பிரச்சனை போட்டான். ரியாத்ல பொம்புகள் போட்டான். ஹொமைனியில படத்தை தூக்கி ஒவ்வொரு ஹஜ்லே அல்லாஹு அக்பர் ஹொமைனி ரஹ்பரன் ஹாஜியல அலட்டினான், ரத்தம் ஓட்டினான் ஹாஜியல்ட. இதுதான் செஞ்சான் ஷியா. இதெல்லாம் நியாயம். இந்த ஆட்டத்தால சவுதி கவர்மெண்ட் ஷியா ஹஜ் வாரதை நிறுத்தினார். ஷியா ஈரான் நாட்டுள்ள ஷியா, லெபனான்லயும் ஷியா இருக்கு, மிஸ்ர்லயும் ஷியா இருக்கு, யமன்லயும் ஷியா இருக்கு, எல்லா நாட்டிலும் ஷியா இருக்கு. அவங்களுக்கு ஹஜ் தடை இல்லை. ஈரான்ல வாரவனுக்கு தடையே. ஹொமைனிக்கு பின்னால திட்டப்பட்டு வாங்க. அவன் ஆமி ஹாஜி மாதிரி வாரான், பிளேன் போட்டு வாரான், பிளேன் போட்டு வாரான், பொம் போட அது போட அதுக்கு தேவையான தூள் தூக்கின்னு வாரான். நாட்டுக்கு பிடிப்பட்டு எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்கள் தான் நாங்க பேசுவோம் சகோதரர்களே. ராசிய கதைகள் அல்ல. இந்த அளவுக்கு அவன் திட்டம் போட்டவர்கள் அதெல்லாம் செஞ்சிட்டும் எங்களுடைய இஸ்லாமிய உம்மத் நியாயம் யாருக்கு பேசுறார்? இந்த ஷைத்தான் ஹொமைனிக்கு. சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வை எங்கட காபத்துல்லா கிப்லா, எங்கட கிப்லா ஹரமைன் ஷரீஃபை எங்களுக்கு அவசியமா இல்லையா? தொலை போறோமே, உம்ராக்கு போறோமே, ஹஜ்ஜுக்கு போறோமே, முஸ்லிமுக்கு அவசியமா இல்லையா? அதுக்கு தாக்கம் செய்ய ஆடுறான். அதுக்கு நாங்க இடம் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே ஒரு ஹரம் பைத்துல் முகத்திஸ் யஹூதின பிடியிலிருந்து இன்றைய முஸ்லிம்களுக்கு அதனுடைய பாக்கியம் உள்ளதா? இல்லை. அதை சுத்தமாக்க நீ பெரிய இஸ்லாத்துக்கு செய்யறவன் சொல்ல, அது அவனுக்கு கடமை இல்லை. அவனுக்கு கடமை என்ன? இருக்க கஅபாவுக்கும் தாக்கம் செய்ய, மெசேஜ் அனுப்ப, தடுக்க. அப்ப இன்றைக்கு இவ்வளோ நிகழ்ச்சிகளாக உலகத்துல நடந்தது ஏதோ எனக்கு ரகசியமா வந்த தகவல் அல்ல, எல்லாம் நியூஸ் மீடியால பரவலா வந்த உலகம் தெரிஞ்ச உண்மை. அதுக்கு பின்னால் எங்கட அழைப்பாளர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இன்றைக்கு அவன் என்ன மௌனம் சொல்லுத்தான். மௌனம் சொல்லுத்த சும்மா ரகசியமாக அரபி நாட்டுகளுக்கு எதிர்ப்பாக மக்களை சூழ்ச்சியாக திட்டமாக வஹாபிகள் அமெரிக்கன் ஏன் அமெரிக்கன் போர்சஸ படையாக வைத்தாங்க பாதுகாப்புக்கு. அமெரிக்காவை பிரயோஜனப்படாத எந்த நாடு இருக்கு? மெடிக்கலா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், பினான்சியலா இருக்கட்டும், உலக ரீதி எல்லா நாடும் அமெரிக்கனால பிரயோஜனப்படுறான். அரபி நாடு செஞ்ச பிள்ளை ஏபா
அந்த அவசியமான டெக்னாலஜி தரமானதை பிரயோஜனப்படுறது அவனுக்கு வசதியில கொண்டு வச்சிருக்கான். அவன நாட்டை பாதுகாப்பா வைக்க படைய வச்சு பணம் கொடுக்கான். தவறா? அதுவும் பக்கத்தில் இப்படி எதிரிகள் அவனை வைக்கிறது அவசியம் தானே. அவன் அதுதான் முதல் இவனை கலட்டு, அப்பதான் அவனுக்கு பூரேடும். அதுதான் கடமையாக்கினான். இவனை கலட்டு, அப்பதான் எங்களுக்கு பூரேடும். நான் கேட்கிறேன், மற்றவன் வீட்டுல யாரையோ அவன் பாதுகாப்புக்கு வச்சது எனக்கு என்ன நோயிட? எனக்கு களவெடுக்க சொல்லித்தான் பாதுகாப்பை இல்லாமக்க பார்க்க. உன்ட வீட்டுல இருந்து வைக்கல, அவன் நாட்டுல யாக செய்ய வேணும், யாக வைக்கணும், அவனுக்கு உரிமை உள்ளது. நீ சொல்லி கொடுக்க போறியா? உனக்கு பிடிக்கல, நீ வைக்க வேணாம். அவனோட எதிரியாகினது ஒன்று பிரச்சனை. அதுக்காக அவனுக்கு தாக்கம் செய்ய, அவனோட பொருளாதார அடிக்க. இப்ப என்ன பேசல கல்வின மட்டுமல்ல, பொருளாதாரங்களை கை வைப்போம். என்ன அமெரிக்கா பொருளாதார கை வைக்கிறது அமெரிக்கா எங்கிட்ட எதிர்க்கு. சரி, அமெரிக்கா பொருளாதார அரபி நாட்டுல மட்டுமா இருக்கு, உலக ரீதி இருக்கு, எல்லா நாட்டிலும் இருக்கு. வெய்ய கை இல்ல, அங்கெல்லாம் வைக்க அரபி நாட்டம் கோய். காரணம் அமெரிக்கா எப்படி அவனுக்கு சாட்டு தேட வேணும். அரபியலுக்கு எதிர்ப்பாக யுத்தம் உருவாக்க, ரத்தம் ஓட்ட, ஹஜ்ஜை நாசமாக்க, மக்களோட நிம்மதியை அழிக்க. இதுக்கு அமெரிக்கா ஒரு காரணம் ஆயிட்டான். சோதரே, முஸ்லிம்களாக அல்லாத நம்பிக்கையோட ரசூல நேசிப்பிட அஸ்திவாரத்தில் நின்று உங்களோட விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. உண்மையான முஸ்லிம்களா வாழ்றதுல பாக்கியம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் தருவாயாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா வ அரினல் பாத்தில பாத்தில வர்ஸுக்னா இஜ்தினாபா. எல்லாம் எங்களை சத்தியத்தை சத்தியமா காட்டி தந்து அதை பின்பற்றத்துக்கும் சக்தியை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமா காட்டி தந்து அதிலிருந்து தப்பி வாழத்தும் எங்களுக்கு பலத்தை தருவாயாக ரப்பல் ஆலமீன் கேட்டுக்கொள்கிறேன். هذا ما عندي فإن أصبت من عند الله وإن أخطأت من نفسي من الشيطان والله أعلم. கேள்விகளை கேட்டு